Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? என் உடன் விசுவாசிகளே, பெற்றோர்களே, படிக்கின்ற உங்கள் பிள்ளைகளை ஸ்கூல் அட்மிஷனில் பண்ணிட்டீங்களா? ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஒரு சில குடும்பத்தில் பண கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கவலைப்படாதீங்க. முழங்கால் படியிட்டு ஜெபியுங்க. அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த உதவியை கூட செய்ய மாட்டாரா என்ன? நம்புங்கள். நிச்சயமாக யார் மூலமாவது உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும். உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நிலம் வாங்குவது, கார் பங்களா வாங்குவது, பொன் பொருள் வாங்குவது முக்கியம் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, அவர்களை நன்றாக படிக்க வையுங்கள். அதுவே நீங்கள் அவர்களுக்காக சேர்த்து வைக்கும் மிக பெரிய சொத்து. அதோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை வேதத்தில் அறிகிற அறிவிலே வளருங்கள், சத்தியத்திலே வளரச் செய்யுங்கள். இந்த உலகத்திற்கு முதலாக வந்த ஊழியக்காரன் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் கடைசியாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். Let me read the word of God written in the Gospel of Mark chapter 16 verses 15. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 15. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Go into all the world and preach the good news to everyone. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை படிப்பதோடு கூட நிறுத்தி விடாமல் அவர்கள் ஒரு ஊழியக்காரராக வளர்வதற்கு அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள். ஊழியக்காரனை மாற்றுங்கள், ஊழியத்திற்கு அனுப்புங்கள். இயேசுவின் வழியிலே வாழச் சொல்லுங்கள். இயேசுவின் வழியை பின்பற்றச் சொல்லுங்கள். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைத்தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைத்தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து எங்களை கண்மொழி போல காப்பாற்றி வந்ததற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. எங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் இருந்தாலும் ஆண்டவரே, தாங்கக்கூடிய கஷ்டங்களை தாரும், தாங்கக்கூடிய சோதனைகளை தாரும். எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் நீர் எங்களுக்காக இரக்கத்தோடு எங்கள் மேல் இறங்கி எங்களை பாவங்களை மன்னித்து தொடர்ந்து எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends. See you in the next week. Till then, it is Aru from Bangalore. Bye bye. God bless you.